விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் யாரெல்லாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 புதன் பிற்பகல் 1 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். குரு பெயர்ச்சி ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் என்றாலும் சில மாதங்கள் வக்கரகதியிலும் சில மாதங்கள் அதிசாரமாகவும் செல்வார் குரு பகவான். குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சரித்தால் நன்மையே செய்வார் குரு பகவான் என்பது ஜோதிடத்தின் கூற்று. இந்த குரு பெயர்ச்சி குரு வலயம் என்று ஜோதிடர்களால் கூறப்படுகின்றது. குரு வலயம் என்றால் சர, ஸ்திர, உபய அப்படிங்கிறத ராசிகளை வகைப்படுத்துறோம் ஜோதிடத்துல. அதுல ஸ்திர ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் குரு வலயம் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு சிறந்த குரு பயிற்சியாக இருக்கும் என்பது ஜோதிடர்களின் கருத்து. விருச்சிக ராசி அன்பர்களே, இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் சஞ்சரித்து கொண்டு பலவிதமான இன்னல்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார். போராத குறைக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அந்தாஷ்டம சனியும் 5இல் ராகு பகவானும் படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். கவலை வேண்டாம், இந்த நிலை முற்றிலும் மாறுபட போகின்றது. இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7இல் சஞ்சரிக்க போகிறார். இது மிகவும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போகின்றது. ஜென்மத்தை குருக்கான மங்களம் உண்டாகும் என்ற ஜோதிட கூற்று போல இது நாள் வரை உங்கள் மனதில் இருந்து வந்த இனம் புரியாத கவலைகள் மறையும், மனநிலையில் உற்சாகம் பிறக்கும். யாரெல்லாம் உங்களை நிராகரித்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கும் இந்த குரு பெயர்ச்சி. அதுவே வெற்றிதானே விருச்சிக ராசி அன்பர்களே. அந்தாஷ்டம சனி மற்றும் ராகுவால் ஏற்பட்ட அனைத்து தடைகளும் விலகும். இந்த ஒரு வருட காலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூட்டில் அடைப்பட்ட கிளி போல இல்லாமல் புது உலகை காணப்போகிறீர்கள். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறீர்கள். ஜென்மத்தை குருக்கான மங்களம் உண்டாகும் என்ற ஜோதிட விதிப்படி இல்லத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும், சுப விரயங்கள் அதிகரிக்கும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதே போல திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பேர் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கும் விருச்சிக ராசி தாய்மார்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. கூட்டு தொழில் மற்றும் சொந்த தொழிலில் அதிக லாபம் பெறப் போகிறீர்கள். வெளிநாடு யோகம் ஒரு சிலருக்கு அமைய போகிறது. வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மற்றும் வெளிநாட்டில் சொந்தமாக தொழில் மற்றும் கூட்டு தொழில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிக முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் வீட்டிலிருந்து பல முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை உங்கள் ராசிக்கு 7இல் வீட்டிருக்கும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்ப்பது மேலும் சிறப்பு. குரு கேது பார்வை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் குரு கேது பார்வை, குரு கேது இணைவு இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சி. குரு கேது பார்வை ஆன்மீக எண்ணத்தை அதிகரிக்கும். சித்தர்கள் மகான்கள் தரிசனம் ஒரு சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்துவீர்கள். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். முயற்சி ஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சகோதரர்களால் ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். வீடு வாகன யோகம் ஒரு சிலருக்கு அமையும். வேலை வாய்ப்பு இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கும் விருச்சிக ராசி இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அமையும். தகுந்த உத்தியோகம் அமைஞ்சிடும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பு 2 மடங்காகும்.
குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், மனதுல உற்சாகம் பிறக்கும். ஜென்மத்தை குரு பார்த்துட்டாலே உடல் நிலையில் இருந்து வந்தால் நாள்பட்ட நோய்கள்லாம் விலகும். இனி உங்களுக்கு இந்த சனியாலையும் ராகு பகவானும் ஏற்படும் பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு வருட காலத்துல இருக்க போறதில்லை. குரு பகவான் உங்கள் ஜென்மத்தை பார்த்து உங்களுக்கு பலவித முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றார். அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான வருடமாக இந்த வருடம் அமைய போகின்றது. ஜென்மத்தை குரு தனது சமசப்தம பார்வையால் பார்வையிடுவதால் வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள், எதிரிகள் விலகுவார்கள். மிக முக்கியமான குறிப்பு, வருகின்ற இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் அணியும் ஆடைகளின் நிறம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. உங்களுக்கான நிறம் சிவப்பு. இந்த நிறத்தில் உடைகளை அணிந்தால் வருகின்ற குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பரிபூர்ண பலன்களை பெறலாம். மேலே திரையில் தெரியும் இந்த ஆன்மீக ஆடைகளை விருப்பம் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இதுல டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இதற்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆன்மீக நண்பரின் உதவியுடன் இந்த பதிவுல உங்களுக்காக இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கான குறிப்பிட்ட நிறத்திற்கான ஆடைகளை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கான பரிகாரங்கள், குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு குரு ஓரையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் குரு பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.